நம்ம வாழ்க்கையில மொத்தம் நமக்கு 7 டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. முதல் டைப் ஆஃப் ஃப்ரெண்ட் பேர் வந்து அக்வைண்டன்ஸ். அதாவது நமக்கு வந்து அவங்களுடைய பேர் தெரியும். அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியும். பார்க்கிறப்பலாம் வெறும் ஹாய், பாய் மட்டும் சொல்லிப்போம். அவ்வளவுதான். 2வது டைப் ஆஃப் ஃப்ரெண்ட் வந்து கேஷுவல் ஃப்ரெண்ட். அதாவது அக்வைண்டன்ஸ விட இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிக்குவோம். ஆனா பேசுறது எல்லாமே பொதுவா சினிமா டாபிக், காசிப்பு, கேம்ஸ் பத்தி அந்த மாதிரி தான் பேசிக்குவோம். 3வது வந்து வொர்க் ஃப்ரெண்ட் அல்லது காலேஜ் ஃப்ரெண்ட். நம்ம நாள்ல வந்து பெரும்பாலான பகுதிய வந்து இவங்க கூட தான் செலவு பண்ணுவோம். ஆனா நாள்ல நல்லா பேசிக்குவோம் அவங்க கூட. ஆனா அந்த குறிப்பிட்ட டயத்த தாண்டுனதுக்கு அப்புறம் வெளிய வந்ததுக்கு அப்புறம் அவங்க கிட்ட அவ்வளவா கான்வர்சேஷன டெவலப் பண்ணிக்க மாட்டோம். 4வது டைப் ஆஃப் ஃப்ரெண்ட் வந்து ஃபன் ஃப்ரெண்ட். நம்ம ட்ரிப் போறது, சினிமா போறது, அவுட்டிங் போறது அந்த மாரிலாம் இவங்க கூட பிளான் பண்ணிக்குவோம். ஜாலியாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனா பழக்கவழக்கம்லாம் பஞ்சாயத்து வரைக்கும் தாங்கிற மாரி பெர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவும் பெருசா ஷேர் பண்ணிக்க மாட்டோம். 5வது டைப் வந்து க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதாவது இவங்க கிட்ட வந்து உங்களுடைய பெர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஓரளவுக்கு ஷேர் பண்ணிக்குவீங்க. இவங்க உங்கள சுத்தி இருந்தா நீங்க வந்து கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. 6வது டைப் வந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட். க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் தாங்க இது. ஏதாவது அட்வைஸ் தேவைப்பட்டாலோ, ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனாலும் நீங்க முதல்ல போய் இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணிக்குவீங்க. 7வது டைப் வந்து ரைட் ஆர் டை ஃப்ரெண்ட். இப்ப வந்து வேலை நிமித்தமாவோ, வேற ஏதோ காரணங்களுக்காகவோ வந்து இந்த 2 ஃப்ரெண்ட்ஸுமே வந்து வேற வேற ஊர்கள்ல இருப்பாங்க. ஆனா ஒரு பஞ்சாயத்து, நம்மளுடைய பெஸ்ட், வொர்ஸ்ட் எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்னா அது இவங்க தாங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ஷார்ட்ஸ் அனுப்பி, "நான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்?" அப்படின்னு கேளுங்க.